வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் டு பியூட்டிஃபை. நான் மது ரகுவரன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நியூட்ரல் கிளாம் மேக்கப் லுக். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா முகூர்த்தம்ஸ் வருது. ஸோ நம்ம வந்து சட்டுன்னு ரெடி ஆகணும். ரொம்ப ஹெவியாக மேக்கப்பும் இல்லாமல் பிரைட் மாதிரி, ரொம்ப மினிமல் மேக்கப்பும் இல்லாமல் நம்மளோட ஒரு நியூட்ரலான அதே சமயம் ஒரு கிளாமான ஒரு மேக்கப், அதுவும் ஃபார் பிகினர்ஸ்க்கு ரொம்ப 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 ஈஸியான ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான் நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேன். அண்ட் சாரி, ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. சாரி, ஏன்னா என்னோடய வீட்டில் பேக் டு பேக் ஃபங்க்ஷன்ஸ் லைன் அப் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் வந்து என் அம்மா வீட்டு சைடில், அனதர் வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஜான்வரியில் 24th. ஸோ அதுக்கான ஷாப்பிங் அண்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதனால என்னால் ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. இப்போது அடுத்த ஃபங்க்ஷன் இன்னும் நடக்கலை. இது வந்து February 24th தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் அண்ட் ஷாப்பிங் அது இதுன்னு பயங்கரமாக பிஸியாக இருந்தேன் இந்த 2 months வந்து. ஸோ என்னால் ப்ராப்பராக வீடியோ போட முடியல. ஏன்னா எனக்கு எல்லா வீக்கெண்ட்ஸும் நான் வெளியே போயிட்டு இருந்தேன். எனக்கு டைமே இருக்கிறதில்ல. சாரி. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி என்னோட ஸ்கின் கேரை நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமர். இது வந்து மேக்கோட ப்ரெப்பன் ப்ரைமர். இது ஒரு நேச்சுரல் ரேடியன்ஸ் ப்ரைமர். எனக்கு நேரில் போடும்போது எனக்கு அவ்வளோவா இதோட எஃபெக்ட் தெரியல. பட் கேமராவில் பார்க்கும்போது அதோட க்ளோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவ்வளோ ஒரு அழகாக ஒரு சட்டிலான ஒரு இன்சைட் அவுட் க்ளோ வந்து எனக்கு இதில் கிடச்சிது. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ராவல் சைஸ் பேக். அது ஒரு 6 ml இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வந்து பெரிய இதே உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பாருங்கள், க்ளோ வந்து ரொம்ப அழகாக இதில் தெரியுது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சைட்டோட மேட்டிஃபைங் ப்ரைமர். இந்த ப்ரைமர் நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோட போர்ஸ் வந்து கொஞ்சம் லார்ஜாக இருக்கிற ஏரியாவில் மட்டும் நான் யூஸ் பண்ணேன். என்னோட நோஸ் கிட்ட, என்னோடய லிப்ஸ் கீழே, அப்புறம் என்னோட போர்ஸ் இந்த ஃபோர்ஹெட்டில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நான் இந்த ப்ரைமர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். மற்ற இடத்துல வந்து அந்த ப்ரைமர் அப்படியே இருக்குது. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு. இது வந்து நான் எனக்கு டார்க் அண்டர் ஐஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணேன். இது நியூயார்க் பேயோட ஆரஞ்சு கரெக்டர். இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை பண்ணிட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயே நல்லா ஸ்மஜ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன். அதே ஃபவுண்டேஷன் தாங்க, மேபிலீனோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். புதுசு நான் வாங்கியிருந்தேன், அது தீந்து போச்சுன்ட்டு. இந்த டைம் வந்து அது பம்பில் இருக்குது. அடுத்தது வந்து இந்த பியூட்டி பிளெண்டர் பார்த்திங்கன்னா கலர் பாரோடது ரொம்ப ரொம்ப சீம்லெஸ்ஸாக வந்து அது வந்து எனக்கு கொடுத்துச்சு அந்த பிளெண்ட் பண்ணது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ரோஸ் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன ஃபேவரட்டான ஐப்ரோ பென்சில் இருக்கோ அந்த ஐப்ரோ பென்சில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து எட்யூட் ஹவுஸோட ஐப்ரோ பென்சில் ரிட்ராக்டபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ப்ரௌன் கிரே ஷேடு. நான் ரொம்ப லைட்டாக தான் என்னோடய ஐப்ரோஸ் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐ மேக்கப். ஸோ என்னோடய ஐ மேக்கப் பண்ணும்போது எதுவுமே தேவையில்லாமல் ஃபாலோ அவுட்ஸ் எல்லாம் கீழே ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு லூஸ் பவுடரோ டிரான்ஸ்லூசன்ட் பவுடரோ நான் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடரும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோடய கண்ணுக்கு மேக்கப்புக்கு நான் பேஸ் செட் பண்ணணும். ஸோ ஒரு கன்சீலர், ஏஜ் ரிவைன் கன்சீலர் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது க்ரீம் கன்சீலுங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் வச்சு நம்ம பேஸை வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த 2 ஐஷேடோ பேலட்லேருந்து தான் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த லுக் கிரியேட் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு நல்ல லைட் ப்ரௌன் ஷேட் அந்த இதில் காட்டின மாதிரி அதை எடுத்து ஒரு வி ஷேப்பில் என்னோடய ஐஸில் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். நீங்கள் எனி ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டார்ட் வித் ஒரு லைட்டர் ஷேடு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டார்க்கர் ஷேடு. ஸோ இந்த டார்க்கர் ஷேடு எடுத்து இன்னும் கொஞ்சம் டீப்பன் பண்ணிக்கலாம். நான் இது வந்து அடுத்தது ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட். நீங்கள் வந்து அதை உங்களோட க்ரீஸையோ இல்லை உங்களோட இதோ ஸ்மஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக வந்து அது ஸ்மஜ் ஆனால் தான் உங்கள் கண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக காட்டும். நீங்கள் வந்து இது ப்ரௌன் தான் போடணுன்ட்டு இல்லை, எனி ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு லைட் ப்ரௌன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த பேலட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான ஒரு எல்லோ டிஞ்ச் இருக்கிற ஒரு கலர் எடுத்து என்னோடய ரெஸ்ட் ஆஃப் த ஐப்ரோஸ் என்னோட ஐலெட்ஸ் அப்ளை பண்ணிட்டு
அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரான்ஸ் ஷேடு எடுத்து என்னோட ஒரு பார்த்திங்கன்னா நல்ல ஷிம்மரி ஷேடு அதை எடுத்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் என்னோட ஐலிட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டார்க் ப்ரௌன் நான் அப்ளை பண்ணேன் இல்லைங்களா என்னோட க்ரீஸில், அதே எடுத்து காஜலுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன் அந்த டார்க் ப்ரௌன் கலர் ஐஷேடோவை நான் அப்ளை பண்ணேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வந்து இருக்குன்ட்டு இந்த ப்ரௌன் கலர் ஷேடு தான் நான் அப்ளை பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா நான் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐ மேக்கப் அந்த ப்ரஷ் எடுத்து நான் வந்து நல்லா ஸ்மஜ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சாஃப்ட் லுக் கிடைக்கும்னு. நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் கலர் காஜல் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மஸ்காரா. நான் நைக்காவோட சூப்பர் சைஸாக மஸ்காரா இப்போ புதுசாக விட்டுருக்காங்க. இதுதான் நான் வந்து அப்ளை பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐலேஷ் வந்து லென்த்தன் பண்ணணும். ஸோ ஐலேஷ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நான் வந்து ஃபேக் ஐலேஷ் போட்டுட்டு பார்க்கலாம். இதை பாருங்கள் ஃபேக் ஐலேஷும் நான் போட்டுட்டேன். அவ்வளோதான். என் ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மினிமல் கிளாமோட இருக்கும், ரொம்ப சட்டில் க்ளோ. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளஷ். அது வந்து வெட் அண்ட் வைல்டோட கலர் ஐகானிக் ப்ளஷ். இது ஒரு மேட் ப்ளஷ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும் ஒரு ஷிம்மரி ப்ளஷோ எடுத்துக்கலாம், இல்லை லிப்ஸ்டிக்கை கூட நீங்கள் வந்து ப்ளஷ்ஷாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம் ஷேட் பார்த்திங்கன்னா பிங்க் லைட். இது வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற ஹைலைட்டர். நீங்கள் வேணும்னா பவுடர் ஹைலைட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன்னா இது ரொம்ப ஒரு சாஃப்ட் க்ளோ உங்களுக்கு கொடுக்கும். எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துலனா நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட நோஸ் பிரிட்ஜ், என்னோட சீக் போன்ஸ் அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணியாச்சு. ஃபைனல் ஃபினிஷிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். நான் மேக்கோட ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து ரெட்ரோ மேட். இது ரொம்ப 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 ரூபிங்கிற ஷேடு, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு யூஸ் பண்ணுற ஷேடு இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னோடய ஐஸை மியூட் பண்ணி லிப்ஸை மட்டும் நான் லவுடாக வச்சுருக்கேன். ஃபினிஷிங் செட்டிங் ஸ்ப்ரே, மேக்கோட செட்டிங் ஸ்ப்ரே. இது ஒரு நீ அப்ளை பண்ணி முடிச்சோன்னே பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளோ இருக்குன்னு. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான க்ளோ கொடுக்குதுன்னு. அவ்வளோதான் என்னோட ரொம்ப சிம்பிளான ஈஸியான லுக். ஸோ இதுதான் என்னோட ஃபினிஷ்டு மேக்கப் லுக். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ரெடியாகக்கூடிய அண்ட் ரொம்ப ஒரு நியூட்ரலான ஒரு சாஃப்ட் கிளாம் க்ளோ லுக் இது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம், இல்லை மார்னிங் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்சைட் அவுட் க்ளோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டுட்டோரியல் இது. நான் வந்து என்னோடய லிப்ஸை வந்து இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நான் பிரைட்டாக நான் இப்போ வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து ஒரு நியூட்ரல் ஷேட் போட்டுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி என்னோடய ஃபுல் ஃபேஸ் வந்து மியூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சாஃப்ட் சட்டில் ரொம்ப ஒரு நியூட்ரல் லுக் இருக்கிறதுனால என்னோட லிப்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களோட லிப்ஸும் நீங்கள் வந்து நியூட்ரல் லுக் கொடுத்துருக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகான ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக கிளம்பக்கூடிய ஒரு மேக்கப் லுக் தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் நான் வந்து அடுத்த வீடியோ போட பார்க்குறேன். ஏன்னா நானும் வந்து என்னோடய ஃபங்க்ஷனில் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஸோ சீக்கிரமாக நான் ஒரு வீடியோ போட பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பாய்.